இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் இப்ப 2025ல ரிலீஸ் ஆன காந்தாரா மூவி சாப்டர் 1 தான். இந்த படம் ஒரு சாமி படமாவும் இருக்கும். அந்த காலத்துல எப்படி அரசர்கள் மத்தவங்கள அடிமைத்தனம் பண்ணாங்க, எப்படியெல்லாம் மக்கள் கஷ்டப்பட்டாங்க, கடவுள் நினைச்சா எந்த அளவுக்கு அவங்களோட மக்களை காப்பாத்தோன்ற எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்படியே அந்த ஹைப் பண்ணிட்டு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். படம் ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன பையன் இந்த இடத்துல எப்படி எங்க அப்பா மறைஞ்சு போனாருன்ற மாதிரி கேட்பான். அது ஒரு புராண கதைன்னு சொல்லி ஒருத்தர் கதை சொல்றதுக்கு ஆரம்பிப்பாரு. சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இதை கேட்க ஆரம்பிப்பாங்க. எப்பெல்லாம் உலகத்துல அதர்மம் தலை சிறந்து இருக்கோ அப்ப அதை அடக்குறதுக்கு ஈஸ்வரன் அவரோட சக்தியை இங்க அனுப்புவாரு. அதுல முக்கியமானது இந்த பஞ்சூரிலி கடவுளும் அவங்க அதர்மம் பண்றவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பாங்கன்ற மாதிரி நம்பப்படுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே பழைய காலத்துல காமிக்கிறாங்க. ஒரு கொடூர அரசர் இருந்தான். நிறைய சிற்றரசர்கள் இருந்தாங்க. இவனும் ஒரு சிற்றரசரா இருந்தவன் தான். இருக்கிற எல்லா சிற்றரசரையும் கொன்னு புதைச்சிட்டு இவன் அரசரா ஆனா அந்த பாங்காராவே இவன் ஆளணும்னு நினைச்சான். இதே டைம்ல ஒரு சின்ன பொண்ணு வதின்னு இருக்கா. அவ மீன் பிடிக்கிறப்ப அவங்க மக்களோட சேர்ந்து ஒரு காரணிக்கா கல் கிடைக்குது. அந்த கல்லை பார்த்த உடனே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இது நம்மளோட கடவுளுன்ற மாதிரி எடுத்து வச்சு அதை வழிபாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துக்கும் இந்த விஜேந்திர அரசன் வந்துடுறான். எல்லாரையும் கொடூரமா கொன்னு அந்த ஆத்திலே போட்டுடுறான். மக்களை மட்டும் கூப்பிட்டுட்டு போய் கொத்தடிமைகளா வச்சு ரொம்ப கேவலமா வேலை வாங்குறான். அவங்க கால் கல்லுல மாட்டிக்கினாலும் அந்த காலையை வெட்டுற அளவுக்கு கொடூர தண்டனை கொடுக்குறாங்க. ஒரு மனுஷங்களாவே யாரையும் மதிக்கல. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா மாயக்காரருன்றவரு இவனுக்கு கரெக்டான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி கரெக்டா இந்த ராஜாவும் அவர் பையனும் குளிக்கிற இடத்துக்குள்ள மீன் பிடிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்த ராஜா கோவத்துல அவனை பிடிச்சிட்டு வர சொல்லுவாங்க. அவனை இழுத்துட்டு வரப்ப இந்த மாயக்காரரோட பையிலிருந்து மிளகு, ஏலக்காய், லவங்கம், பட்டணி இது மாதிரி வாசனை பொருளா கொட்டும். இது தங்கம் அளவுக்கு மின்னலனாலும் இதோட மதிப்பு ராஜா நல்லாவே உணர்ந்தாரு. இது எங்க கிடைச்சதுன்னு கேட்டதும் காந்தாரான்னு சொல்லி இந்த மாயக்காரர் அந்த இடத்துக்கு இவங்களை கூப்பிட்டுட்டு போவாங்க. இது ஒரு சூழ்ச்சி, இந்த இடமா நீ சொன்னதுன்னு இந்த ராஜா கேக்குறப்ப கரெக்டா அந்த மாயக்காரர் அங்க இருக்க மாட்டாரு. ஒரு நெருப்பு பத்த வைக்கிறப்ப அங்க கடவுள் சுத்தி இருக்க எல்லாரையும் கொன்னுடும். இந்த விஜேந்திர ராஜாவையும் கொடூரமா கொன்னுடும். இதே இடத்துல அந்த சின்ன பையன் மட்டும் தப்பிச்சு ஒரு இடத்துல உயிர் பழைச்சி உட்காருவான். அப்போ அதே பக்கத்துல வசிக்கிற கடம்பர்கள் கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லுவான். ஏன்னா அவங்கதான் இந்த சின்ன பையனை காப்பாத்திருப்பான். நான் பார்த்த ஒரு சக்தி இருந்துச்சு, அந்த சக்தி எல்லாரையும் கொன்னுடுச்சுன்ற மாதிரி சொல்லுவான். சரின்னு சொல்லி இவனை கூப்பிட்டுட்டு போய் இவனோட ராஜாங்கத்துல விட்டுருவாங்க. இந்த ராஜாவும் வளர்ந்துடுறாரு. இவர் பேர் ராஜசேகரன். இவருக்கு அந்த காந்தாரா சைட்ல இருக்க பயம் மட்டும் இன்னும் சுத்தமா போல. இந்த காரணிக்கா கல்ல கண்டுபிடிச்ச இந்த வேதிக்கு ஒரு குழந்தையும் கிடைக்குது. அதுவும் ஒரு குழிக்குள்ள. அந்த குழந்தைய சுத்தி புலியும் வந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைய பார்த்து எடுத்துட்டு போய் நான் உன்னை வளர்க்குறேன்னு தூக்கிட்டு போயிடுறாங்க. இதே சமயத்துல ராஜசேகருக்கு ஒரு பையன் இருக்கான். ரெண்டாவதா ஒரு பொன் குழந்தை பிறக்குது. இந்த பொன் குழந்தை பிறந்த உடனே ஒரு அசைவு இல்லாம இருக்கு. இந்த ராஜாவை சின்ன வயசுலே இந்த கடம்பர்கள் காப்பாத்துனதுனால அவங்க கிட்ட இந்த குழந்தைய கொடுத்ததும் உயிர் வருது. நான் இதுக்கு தாய்ப்பால் கொடுத்து கொஞ்ச காலத்துக்கு எங்க கூட வளர்த்துக்கிறோன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த புலி கிட்ட கிடைச்ச குழந்தை கொஞ்சம் பெருசாயிடுறான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோவும். இவன் பேர் பெருமி. இவன் கண்ணுக்கு மட்டும் இந்த மாயக்காரர் தெரிவாரு. மத்தவங்க யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாரு. அதே இந்த சைடு இந்த ராஜசேகர் அவங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் அந்த காந்தாரால இருக்க ஈஸ்வர பூங்கா சைடு மட்டும் போயிடாதீங்க, அது ரொம்பவே ஆபத்தான இடம்னு குட்டி வயசுல இருந்தே சொல்லி சொல்லி வளர்க்குறாரு. காந்தாரா மக்கள் அவங்க அறுவடை பண்ற பொருளை 3 பங்கா பிரிப்பாங்க. ஒன்னு தெய்வத்துக்கு, ஒன்னு அவங்களுக்கு, இன்னொன்னு எல்லையில வச்சிடுவாங்க. எல்லையில வச்சா பிரம்மராட்சசன் எடுத்துப்பான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. இந்த ராஜசேகரோட பையன்லாம் வளர்ந்துடுறான். பொண்ணும் வளர்ந்துட்டு ராஜசேகரோட பையனுக்கு முடி சுட்டி அப்பயே ராஜாவா ஆக்கிடுறான். அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவனாவும் இருக்கான். இதனால ராஜா கிட்ட எதுக்காக இப்பவே இந்த குலசேகரனை பதவியில வச்சிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு முடி சுட்டுறப்ப எங்க அப்பா இல்ல, நான் நல்லா இருக்கும் போதே என் பையனை இந்த நிலைமையில பார்க்கணும்னு நினைச்சேன்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. ஆனா இந்த குலசேகரன் அவனோட நண்பர்களே மந்திரி ஆக்குறது, கூட இருக்க பெரிய அல்லக்கைங்களுக்கெல்லாம் ஒரு பதவி கொடுத்து உட்கார வைக்கிறதுன்ற மாதிரி வச்சிட்டு இருப்பான். இப்படி பதவி கொடுத்து உட்கார வச்சவனுக்கு உசுப்பேத்தி காந்தாரா சைடு போலான்னு கூப்பிட்டுட்டு போவாங்க. அங்க போனா அங்க கூப்பிட்டுட்டு போன சிப்பாய்கள் எல்லாம் பலி குத்துருவானுங்க. ஏன்னா யாரோ பயங்கரமா அட்டாக் பண்ண
பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த குலசேகரன் மட்டும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவான். எல்லாம் இந்த காந்தாரா மக்களே வந்து அவங்களெல்லாம் கொன்னுடுவாங்க. ஊருக்குள்ள இது மாதிரி பாங்காரா மக்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னது கேட்டதுமே, ஐயோ அவனுங்களாம் மோசமானவனுங்க, அந்த காலத்துல நம்மளெல்லாம் கூப்பிட்டுட்டு போய் அடிமைகளா வச்சுக்கினானுங்களேன்றதெல்லாம் நினைவுக்கு வரும். அவங்க ஆளை வேற நீங்க கொன்னுட்டீங்க, அவனுங்க சும்மா விட மாட்டாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அவனுங்க சும்மா விட மாட்டானுங்க, திரும்ப வருவாங்கன்னா நம்ம அவங்க வரத்துக்கு முன்னாடி அவங்க இடத்துக்கு போலான்ற மாதிரி இந்த பெருமை பேசிட்டு இருப்பான். இந்த பெருமை யாருக்குமே பயப்பட மாட்டான். அதனால இவன் கிட்ட வந்து முதல்ல நீங்க கொன்னு போட்ட மக்கள் எல்லாம் ஊருக்கு வெளியில தூக்கிட்டு போய் விசிறி அடிங்கன்னு சொல்லுவாங்க. அதுல ஒருத்தன் மட்டும் வந்து உயிரோட இருப்பான், சன்னான்னு சொல்லின்னு. அவன்கிட்ட வந்து இந்த வில்ல பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருப்பான். எங்களை வந்து பாங்காரா கூப்பிட்டுட்டு போங்க, அது எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்கணும், உங்களை கூப்பிட்டுட்டு போனா என்ன கொன்னுடுவாங்கடா, என்னடா பேசுறீங்கன்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருப்பான். இருந்தாலும் இவனுக்கு அடம் பிடிச்சி கொன்னு போட்ட சிப்பாய்களோட ட்ரெஸ்ஸையே போட்டுக்கின்னு இந்த சன்னாவோட ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிடுவான். இந்த சைடு இந்த குலசேகரன் வந்து ரொம்ப கேவலமா இருப்பான். ராஜா மாதிரியே நடந்துக்க மாட்டான். ஃபுல்லா குடிச்சிட்டு பொண்ணுங்க கூட தான் இருப்பானே. சபைக்கும் ஃபுல் போதையில போயிட்டு இருப்பான். இதெல்லாம் பாக்குற ராஜசேகரும் டென்ஷன் ஆவாரு. இந்த காந்தாரா மக்கள் வந்து ஊருக்குள்ள பூந்து என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல வந்து இந்த குலசேகரனோட தங்கச்சியும் காமிப்பாங்க. அவ நல்லா வளர்ந்துட்டு இருப்பா. இவ பேர் வந்து கனகவதி. இந்த கடம்பா மக்கள் வந்து கோயில் கட்டுறாங்க, அதுவும் சிவன் கோயில் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கான வேலைப்பாடு தான் போயிட்டு இருக்கு. அதை கும்புறதுக்காக அவங்க கல்லை செதுக்குறப்ப தேன் கூட்டு மேல பட்டு அந்த தேனி வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். இந்த கனகவதி கிட்ட மட்டும் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த பெருமையை தான் போய் கனகவதி மேல கோணி பை போட்டு அவளை காப்பாத்துவான். அங்க இருந்து நகர்ந்தும் போயிடுவான். திரும்ப இவங்க ஊருக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறதுனால இங்க இருக்கவங்களுக்கு வந்து டவுட் வந்துடும். இவளை பார்த்தா வந்து ராஜ்யத்துல வேலை செய்யற ஆட்கள் மாதிரி தெரியலன்னு சொல்லி பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதை தெரிஞ்சுக்கின எல்லாருமே வந்து பயங்கரமா சண்டை போடுவானுங்க, இவனுங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு சொல்லின்னு. அப்ப அந்த கோயிலுக்காக தேரை நிக்க வச்சிருப்பாங்க. அந்த தேர் மேல ஏறி தப்பிக்க ஆரம்பிப்பாங்க. இதுல வேற யார் மேலயும் படக்கூடாதுன்னு சொல்லி இந்த பெருமை வந்து எல்லாரையும் சைட்ல தள்ளி விட்டுட்டு இருப்பான். கொஞ்சம் விட்டா வந்து இந்த தேர் வந்து மலை மேல இருந்து கீழே விழுந்துரும். அந்த தேரை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லி இந்த கனகவதி சொல்லுவா. முன்னாடி வந்து எப்படியோ கல்லெல்லாம் போட்டு அந்த தேரை நிறுத்திடுவாங்க. உங்களை பிடிச்சிட்டு போய் அரசர் முன்னாடி நிறுத்துவாங்க. எந்த காட்டு இல்லடா நீங்க வசிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த குலசேகரன் கேட்டதும் காந்தாரான்னுவான். அந்த பேரை கேட்டதுமே எல்லாருக்குமே பதட்டமாயிடும். நீங்க காந்தாரால இருந்து வந்திருக்கீங்கன்னா உங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி கீழே சிறையிலேயே கட்டி வச்சு பயங்கரமா அடிச்சிட்டு இருப்பான். அப்போ வந்து இவன் ராஜான் கூட மதிக்காம இவனுங்கெல்லாம் பரதேசின்னு திட்டந்தும் இவன் வெட்டுறதுக்கு போவான். கரெக்டா இந்த நேரத்துல வந்து ராஜசேகர் தடுத்து நிறுத்திடுவாரு. இவங்களை எதுவும் செய்யாத, அடைச்சி வச்சிடுன்னு சொல்லி சொல்லுவாரு. சாப்பிட்ற இடத்துல கூட நீங்க என்ன மதிக்கவே மாட்டீங்கன்னு சொல்லி இந்த குலசேகரன் கோச்சிட்டு போயிடுவான். இந்த பெருமையோட வளர்ப்பு அம்மா வேதி வந்து சாமி கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பா. இது மாதிரி போய் ரொம்ப நாள் ஆச்சு, என் புள்ள எங்கதான் இருக்கான்னு சொல்லின்னு. குலசேகரனுக்கு மந்திரியா இருக்கவன் வந்து ரொம்பவே அராஜகம் பண்ணிட்டு இருப்பான். டே நான் வயசுல மூத்தவன்டா, இந்த துறைமுகத்துக்கே நான் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த பூபா சொல்லிட்டு இருப்பாரு. நான் ராஜாவோட வலது கையா இருந்தேன், நீ இப்ப மந்திரியா ஆடிட்டு என்ன மரியாதை எல்லாம் பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடாதுன்னு பேசிட்டு இருக்கா. அப்பவே ஒரு அரேபியன்காரன் வருவான். கப்பல் நிறுத்துறதுக்கு இந்த துறைமுகத்துல இடமே இல்லைன்னு சொல்லின்னு அவனையும் அடிச்சு அனுப்பிச்சிடுவான். இந்த பூபா வந்து என்னையா வேலை கால் குத்துருக்க, எலும்பும் தோலுமா பத்துன்னு இருக்கானுங்க பாருன்ற மாதிரி சொல்லுவாரு. காட்டுவாசிங்க மாட்டிருக்கானுங்க, நல்லா கட்டு மஸ்தா இருக்கானுங்க, சிறையில அடைச்சி வச்சிருக்கன்னு சொன்னதுமே என் பையன் பெப்பேக்கு சொன்னா அவன் போய் பாப்பானேன்னு சொல்லி இந்த பெப்பேக்கு சொல்லி அனுப்புவாங்க. அவன் போய் யாரா நீங்கெல்லாம், எந்த காட்டுல இருந்துடா வந்திருக்கீங்கன்னு கேட்டதும் காந்தாரான்னு சொன்னதும் அங்கிருந்து பதறி அடிச்சுட்டு வெளியில ஓடுவான். அங்க எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னா கூட அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுவான். இந்த சிறைக்குள்ள வந்து இந்த நாட்டுவாசியே ஒருத்தன் இருப்பான். என்னை மட்டும் ஏயா இவனுக்கு கூட மாட்டி விட்டு போறேன்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நான் ஒன்னும் உங்களை பண்ண மாட்டேன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பெருமை வந்து ஜன்னல் வழியா அந்த துறைமுகத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பான், எப்படி வியாபாரம் பண்றாங்கன்னு சொல்லின்னு. நீங்க எதுக்காக ஜெயில இருக்கீங்கன்னு கேட்டதும் நான் குடிச்சிட்டு வேலை செஞ்சேன், அதனால வந்து என்னை ஜெயில போட்டாங்க, நான் பண்ண வேலை தப்பா போனதுனாலன்ற மாதிரி சொல்லுவாரு. இந்த கோட்டை இந்த சிறை எல்லாம் நான் கட்டந்துதான் சொல்லிட்டு இருக்கப்பவே நீங்க சங்கராப்பாவான்ற மாதிரி எல்லாரும் கேட்பாங்க. ஆமாயா நான் தான் அது, இந்த பாங்காரா மக்களும் உங்களை மாதிரி தான் என்னை கொண்டாடினானுங்க, இப்ப தூக்கி சிறையில போட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவான். ஏற்கனவே இந்த சன்னா வந்து இந்த
இந்த சங்கராப்பாவை பத்தி சொல்லியிருப்பான், இரும்பு செய்யறவரு அப்படின்னு. திரும்பவும் இந்த பெப்பே வருவான், நீங்க என்ன இழுக்கிறீங்க, இதை விட நான் உங்களுக்கு ஒரு நல்ல போதை பொருள் தரேன்னு சொல்லி இந்த பெருமி கொடுப்பான். அதை வாங்கி இழுத்ததும் அங்கேயே மயக்கத்துல இருப்பான். இவங்க எல்லாம் சிறையில இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப இந்த சங்கராப்பாவையும் கூட கூப்பிட்டு போயிடுவாங்க. காந்தாரா ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதுக்கு பாதி காரணம் நீங்க தான், எங்களுக்கும் அது மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி இந்த ஈஸியா நீர் பாய்ச்சறது அதெல்லாம் அவன் கட்டி கொடுப்பான். இந்த காந்தாரா மக்களே இந்த சங்கராப்பாவை கொண்டாடும். நம்ம இனிமேல்ட்டுக்கு வணிகம் பண்ணலாம், எல்லாத்தையும் நிறைய எருவடை பண்ணுங்க, இவங்க காட்டுக்கு வெளியில கடவுளுக்கு வச்சு படைக்கிறத இவங்க தூக்கிட்டு போய் அவங்களோட துறைமுகத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த பாங்காரா ஊர்ல இவங்க இருக்கிறப்ப பார்த்துட்டு இருப்பாங்க. இனிமேல்ட்டுக்கு எல்லையில வைக்க வேண்டாம், எல்லாத்தையுமே நம்ம வணிகம் பண்ணலாம்னு சொல்லி இந்த பெப்பேவோட அப்பாவை பூபாரா பிடிச்சி உங்க கடனெல்லாம் நாங்க அடைக்கிறோம், எங்களுக்கு துறைமுகத்துல அனுமதி தாங்க வியாபாரம் பண்ணதுக்குன்னு கேட்டதும் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ஒழுங்கா வியாபாரம் பண்ணுங்க, பிரச்சனை எதுவும் பண்ணிடாதீங்கன்ற மாதிரி சொல்லுவான். இதை பாக்குற இன்னொருத்தன் எப்படி காட்டுவாசி இப்படி வியாபாரம் பண்ணலான்னு ராஜா கிட்ட சொல்ல போவான். அப்ப அந்த கனகவதி தடுத்து நிறுத்தி இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவா. இவ போய் அந்த பெருமையை கூப்பிட்டு அவங்க கிட்ட டீலிங் போடுவா. இது மாதிரி துறைமுகம் எங்களுது, எங்க பகுதியில நீ வியாபாரம் பண்றதுனால அதுக்கான வரியை நீ செலுத்தணும்ன்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் ராஜாங்க முத்திரையும் அடிச்சு நீ வணிகம் இங்க பண்ணலான்ற மாதிரி அவ சொல்லிடுவா. இப்ப இவனுக்கு பர்மிஷனும் கிடைச்சிச்சு, இன்னும் நல்லாவே இவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஒரு குதிரைய பாக்குறாங்க, நல்லா இருக்கேன் இந்த குதிரைன்னு சொல்லின்னு. அப்பவே இந்த பெப்பே அதுகிட்டலாம் போவாதன்னுவாங்க. இவங்க தொட்டதுனால அந்த குதிரை ஓடிடும். கரெக்டா இது கனகவதி இருக்க இடத்துக்கு நோக்கி ஓடும். அந்த நேரத்துல இந்த பெருமை அந்த குதிரையை பிடிச்சி நிப்பாட்டிடுவான். இந்த குதிரையை நீ தொட்டதுனால இனிமேல்ட்டுக்கு நாங்க யாருமே தொட முடியாது, இது ராஜாக்காக வச்சிருந்த குதிரைன்ற மாதிரி சொல்லுவான். நாங்க தொட்டதெல்லாம் நீங்க தொடக்கூடாதுன்னா அதுல பாதி பொருள் இருக்காதுன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். இந்த கனகவதிக்கு இவன் மேல ஒரு கண்ணு இருக்கும், ரொம்பவே கொஞ்சம் நெருங்கி பழகுவா இவன் கிட்ட. ஒரு நாள் அப்படி இவன் கூட நெருங்கி இருக்கிறப்ப என்னை ஈஸ்வர பூந்தோட்டத்துக்கு கூப்பிட்டுட்டு போறியான்னு கேட்பா. அதை கேட்டதுமே இவன் அங்க இருந்து போயிடுவான். அங்கெல்லாம் நீங்க வரணும்னு ஆசைப்படாதீங்கன்ற மாதிரி. ஏன்னா இந்த காந்தாரா மக்கள் யாரையுமே அவ்வளவு சீக்கிரத்துல நம்பிட மாட்டாங்க. இப்ப நம்மளுக்கு இன்னும் வணிகம் பண்றதுக்கு நிறைய பொருள் தேவை, காட்டுக்குள்ள போலான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. காட்டுக்குள்ள போனா அங்க பிரம்ம ராட்சசர்லாம் இருப்பாங்களேன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. நான் உங்க உயிருக்கு உத்தரவாதம் அப்படின்னு இந்த சங்கராப்பா கிட்டலாம் சொல்லி எல்லாரையும் இவன் கூப்பிட்டுட்டு போறான். இந்த டைம்ல புலி வருது, ஆனா எதுவுமே பண்ணல. இந்த பெருமி கிட்ட தான் போய் அவன் கண்ணை நேருக்கு நேர் பார்த்து அவனை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போவோம். இவனுங்களும் அந்த புலி பின்னாடியே போவாங்க. ஆனா ஒரு இடத்துக்குள்ள போன உடனே நெருப்பு அணைஞ்சிடும், ஒரு மாதிரி சத்தம் கேட்கும். அதுக்குள்ள இருந்து வெளியில வந்தா இவங்க இருக்கிற இடத்துலயே தான் நிப்பாங்க. என்னடா திரும்ப திரும்ப இப்படி ஆகுதேன்னு இன்னும் 2 பேரை கூட கூப்பிட்டுட்டு போவான். அப்பயும் அதே தான் நடக்கும். இல்ல இங்க ஏதோ இருக்கு, இவங்க ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்தன்னு சொல்லி இந்த பெருமை சுத்தி பார்ப்பான். அப்ப தேவாங்குவ ஒரு மரத்துல குத்தி வச்சிருப்பாங்க. அதை எடுத்த உடனே பின்னாடி எல்லா மரத்துல இருக்க தேவாங்கும் கீழே விழும் பொத்து பொத்துன்னு. என்ன இப்படி விழுது, சரி இதுக்கப்புறம் இதுக்குள்ள போலாம் போலன்னு சொல்லி இதுக்குள்ள போனதும் இவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இது கடம்பர்கள் ஏரியா, இந்த இடத்துல இருக்கிற பொருள் எடுத்துட்டு போய் வணிகம் பண்ணலான்னு தான் இவங்க வந்தது. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட கடம்பர்கள் பயங்கரமா இவங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவனுங்களும் ஈக்குவலா சண்டை போடுவானுங்க. இருந்தாலும் கடைசியில இந்த பெருமையை பிடிச்சி அவனை தொங்க போட்டு அவனை சாவடிக்கிறப்ப கரெக்டா புலி பெருமையை காப்பாத்திடும். பெருமையை தாக்க வந்தவனை கொன்னுடும். ஆனா இவங்க கூட வந்த ஒரு ஆள் இறந்துடுவான். ஊருக்குள்ள போனதும் எல்லாரும் திட்டுவாங்க, நம்ம ஆள்ல ஒருத்தன் போயிட்டானே, இது தேவையா நம்மளுக்கு, எதுக்காக அந்த கடம்பர்கள் ஏரியாவுக்கு போனன்னு சொல்லி பயங்கரமா கத்துவாரு. நாங்க போல புலிதான் கூப்பிட்டுட்டு போச்சுன்ற மாதிரி இவன் சொல்லுவான். புலின்னொடனே புலி தெய்வமான்ற மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க. இப்பதான் அதோட கதையை சொல்லுவாங்க. வெள்ளத்தால அவங்க ஊரே அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி கடம்பர்கள் ஒரு டைம் நம்ம ஏரியாவுக்கு வந்தாங்க. வந்தவங்களுக்கு நம்ம சாப்பாடு எல்லாமே கொடுத்து அவங்கள பாதுகாத்தோம். ஆனா அவங்க ஆசைப்பட்டு வந்தது காரணிகாக்கள், நம்ம தெய்வத்தை கட்டுப்படுத்துறதுக்கு. அவங்க நம்மளுக்கு எதிரானவங்க, நம்ம கடவுளை கையெடுத்து கும்பிடுவோம், அவங்க கடவுளை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க. அதனால தேவாங்கோட கண்ணீரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல எல்லாம் தெளிச்சு கடவுளை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இது இயற்கைக்கு எதிரானதுனால செடி வாடி போச்சு, மிருகங்கள்லாம் செத்து போச்சு.
இத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மக்கள் அவங்கள எதிர்த்து போராட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் வந்துச்சு புலி தெய்வம். அந்த கடம்பனோட எட்ட வந்து கொன்னு எடுத்துட்டு போயிடுச்சுன்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப நீ வந்து அந்த தேவாங்க எடுத்து அவங்க வச்ச சூனியத்த உன் கையாலேயே வந்து புலி தெய்வம் ரிலீஸ் பண்ண வச்சிருக்கு. நீ அங்க போனது நல்லதுதான்ற மாரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சைடு வந்து ராஜா கிட்ட நேராவே வந்து சொல்லிடுவான் ஒருத்தன். இது மாதிரி அந்த காந்தார ஆளுங்க வந்து துறைமுகத்துல நுழைஞ்சிட்டாங்க. ரொம்ப நாளா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரின்னு. இதை கேட்ட இந்த குலசேகரனுக்கு ரொம்ப கோபம் வருது. இந்த சைடு இந்த சென்னாவை காமிக்கிறாங்க. இவன் வந்து பெருமை கிட்ட போய் என்னையோ காந்தாரா கூப்பிட்டுட்டு போயிட இங்க என்னால வாழவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது யாரா உன் பொண்டாட்டியான்னு கேட்டதும் இல்ல இல்ல என் செட்டப்ன்ற மாதிரி சொல்லுவான். சரி உனக்கு காந்தாராக்குள்ள வரணும்னா வான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா நீ எப்படி நாங்க இங்க இருக்கோன்றத தெரிஞ்சுக்கணும்னு கேட்பான். எனக்கு மட்டும் இல்ல ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். ராஜா கூஜாலேருந்து எல்லாருக்குமே தெரியுமேன்ற மாதிரி சொல்லுவான். இன்னும் எல்லாருக்கும் தெரியுமா நீ ஷாக் ஆகுவான். இந்த சைடு வந்து மந்திரி வந்திருப்பான். ஏன்னா இந்த குலசேகரம் வந்து அந்த காந்தாரா ஆளுங்களை இழுத்துட்டு வான்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருப்பான். ஐயோ மந்திரியே வந்திருக்காரேன்னு சொல்லிட்டுன்னு இந்த துறைமுகத்தோட அதிகாரியான பூபாய் வந்து என்னாச்சு மந்திரியாரேன்ற மாதிரி கேட்பான். அந்த இடத்துலயும் வந்து பூபாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவான். என் வயசுக்கு மரியாதை குடுவா தனியா போய் பேசலான்ற மாதிரி சொன்னாலும் இவன் எல்லார் முன்னாடியும் அடிக்கிறப்ப கரெக்டா வந்து இந்த பெருமி கயிறை பிடிச்சி இவனுங்களை அடிச்சு துவைச்சி ராஜாங்கத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பான். இந்த குலசேகரன் இதனால இன்னும் பயங்கர கோபமாயிடுவான். ராஜசேகரன் வந்து இவனுங்களை சும்மாவே விடக்கூடாது. எப்படி வந்து நம்ம ராஜ்யத்தோட மானத்தையே கப்பல் ஏத்திட்டு வந்திருக்கானுங்க. ஒரு மந்திரியா இருந்துகிட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவனுங்களை கொன்னுடுன்ற மாதிரி சொல்லுவான். இவனுங்களே எதுக்கு கொல்லணும்? அந்த காந்தாரா ஆளுங்களே சும்மா தானே விட்டு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி குலசேகரன் பயங்கரமா கத்துவான் எல்லாரும் முன்னாடியும். இந்த கன்னிகாவதி வந்து என்னதான் இருந்தாலும் அரசவையில வந்து நீ நம்ம அப்பாவை அப்படி எதிர்த்து பேசியிருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் இவன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப வந்து அவங்க அப்பா கிட்ட திமிராவே உட்காந்து பேசிட்டு இருப்பான். இப்ப என்னடா சொல்ல வரேன்னு அவங்க அப்பா மயக்கம் போடுவாரு. என்ன பண்ணுன்ற மாதிரி அவங்க அம்மா கேட்டா நான் எதுவும் பண்ணல, சாகலாம் அடிக்க மாட்டேன், 2 நாள் வந்து அவர் தூக்கத்துல இருப்பாரு, மயக்க மருந்து தான் கலந்துருக்கேன், நான் காந்தாராக்கு போறேன்ற மாதிரி காந்தாராக்கு வருவான். நைட்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்களா, தூங்குறப்ப நம்ம வந்து சண்டை போடக்கூடாது, எல்லாரையும் எழுப்பி விடுன்னு ஒலி எழுப்பி எல்லாரையும் எழுப்பி விட்டு அவங்க இடத்தையே எரிக்க ஆரம்பிப்பான். எல்லாரையும் வந்து சூறையாடுவான். பொண்ணுங்க மேல எல்லாம் கை வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இதெல்லாம் பொறுக்க முடியாத பெருமையோட அம்மா வேதி வந்து கடவுள்கிட்ட நின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப சத்தமா பாடி கூப்பிடுவாங்க. இந்த சவுண்டு வந்து பெருமைக்கு கேட்கும். அவன் வந்து ஊருக்குள்ள இருக்க மாட்டான். வெளியில அவன் ஆளுங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பான். நம்மளை விட்டுட்டு வந்து இவங்க சாமி கும்பிட மாட்டாங்களேன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இவன் கீழே காது வச்சு கேட்குறப்ப ஒரே அலறல் சத்தமா இருக்கும். ஏதோ தப்பு நடக்குதுன்னு அங்க நோக்கி ஓடுவான். கரெக்டா இந்த நேரத்துல குலசேகரன் அவங்க அம்மா கழுத்து அறுத்தே கொன்னுடுவான். எங்க அம்மாவியா கொன்னன்ற மாதிரி இவனுக்கு உடனே சாமி வந்துடும். நீ என்னடா காமெடி பண்றன்ற மாதிரி முதல்ல இந்த குலசேகரன் சிரிப்பான். அதுக்கப்புறம் மரமா ஏறி ஓடுறத பார்த்து பயங்கரமா இவன் பயந்துடுவான். கடைசியில இந்த குலசேகரனை கொடூரமா சாவடிச்சிடுவான். ஊர் மக்கள் எல்லாம் வந்து பாதி பேருக்கு மேல இறந்துட்டு இருப்பாங்க. குலசேகரனோட பணம் தான் வந்து பாங்காராக்கு போயிட்டு இருக்கும். அரசரும் முழிச்சிடுவாரு. நம்ம பையன் இறந்துட்டான்ற செய்தி கேட்டதும் ரொம்ப கஷ்டப்படுவாரு. இந்த சைடு வந்து இந்த பெருமையோட அம்மாவே போயிட்டாங்க. ஊர்ல பாதி பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ராஜசேகருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இந்த டைம்ல வந்து விரிசல் வேற விட்டுட்டு இருக்கோம் சிவனு. இந்த நேரத்துல கோயில் கட்டி நீங்க வந்து சிவனுக்கு பூஜை பண்ணாதீங்க, ஏத்துக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு என்னதான் பரிகாரம்ன்ற மாதிரி இந்த கனகவதி கேட்டுட்டு இருப்பா. இந்த சைடு காந்தாரா மக்கள் ரொம்ப கவலைப்படுவாங்க. அவங்களுக்கு தேவைன்னா வந்து நம்மள வேட்டையாடுறதுக்கு நம்ம என்ன மிருகமான்ற மாதிரின்னு. இனிமேல்ட்டுக்கு அப்படி நடக்காது, நம்ம பாத்துக்கலாம், நம்ம பழைய நிலைமைக்கு வரலான்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுவாங்க. இந்த கனகவதி வந்து இங்க வந்துட்டு இருப்பா. எதுக்காக இவங்க இங்க வராங்கன்னு சொல்லி காந்தாரா மக்கள் வந்து கனகவதியை விட்டுட்டு இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் கொன்னுடுவாங்க. இந்த கனகவதி மண்டியிட்டு உங்க கடவுளை வந்து எங்களுக்கு கொடுங்க, எங்க கடவுள் வந்து ஏத்துக்க மாட்றாங்க, நாங்க பண்ண பாவத்துக்கு பரிகாரம் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. நீங்க பண்ண பாவத்துக்கு எந்த பரிகாரமும் பண்ண முடியாது, எங்க கடவுளும் வரமாட்டாங்கன்ற மாதிரி இந்த பெருமையை சொல்லிட்டு இருப்பான். உங்க கடவுள் ஒரு டைம் கேட்டுட்டு சொல்லுங்கன்ற மாதிரி இவ சொல்லுவா. சரி இவனும் மனசு இறங்கி எத்தனை நாளைக்கு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறது, நம்ம உத்தரவு கேட்கலான்னு உத்தரவு கேட்குறப்ப கடவுளை கொடுக்கலான்ற மாதிரி சொல்லிடுவாங்க.
இவங்க கோலாகலமா கடவுள் எடுத்துட்டு போவாங்க ராஜாங்கத்துக்கு. ஒரே கடவுளை கும்பிட்டு ஒன்று சேர்ந்துடலான்ற மாதிரி இவங்களும் வந்து ஆரவாரமா வரவேற்பாங்க. கோயிலையும் திறந்துடுவாங்க. கரெக்டா இதெல்லாம் முடிச்சுட்டு ராஜாங்கத்துக்கு இந்த பெருமையை கூப்பிட்டு ரொம்ப வந்து மரியாதை செலுத்துவாங்க. இதை நான் தொடலாமான்னு அவன் கேட்டு அதெல்லாம் தொடலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதும் அதை வாங்கிட்டு நீங்க எங்களுக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி இந்த கனகவதி சொல்லுவா. அன்பா கேட்டா நாங்க எது வேணா கொடுப்போன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து நான் ஒண்ணு கேட்கறேன் அன்பான்ற மாதிரி இவன் சொல்லுவான். நீங்க வந்து துறைமுகத்தை தானே கேட்க போறீங்க, எடுத்துக்கோங்க. நான் வந்து துறைமுகத்தை வந்து அபகரிக்கணும்னு பார்க்கல, எங்களுக்கு வந்து வணிகம் செய்யறதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தா போதும்ன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இந்த ராஜசேகருக்கு வந்து தூங்கிட்டு இருக்கும் போது பன்னி வரும். என்னடா பன்னி வருதுன்னு சொல்லி எழுந்து போய் பார்த்தா அங்க வந்து மாயக்காரர் இருப்பாரு. நீ ரொம்ப தப்பு செய்யற ராஜசேகரான்ற மாதிரி சொல்லுவாரு. முழிச்சு பார்த்தா எல்லாம் கனவு. இந்த சைடு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஊர் மக்கள். அவங்க அம்மா வந்து இப்ப இவன் கண்ணுக்கு தெரிவாங்க. பாத்தியாமா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். நீ வாப்பா நான் உனக்கு ஒண்ணு காமிக்கணும்னு அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு போய் விடுவாங்க. பார்த்தா இவனோட மாயக்காரரை வந்து கட்டி போட்டுட்டு இருப்பான். அந்த கடம்பர்கள் மாயக்காரரை கட்டி போட்டுட்டு இருக்காங்கன்னா கடவுளே கட்டி போட்ட மாதிரின்னு அவன் முழிச்சு பார்ப்பான். எழுந்து பார்த்ததுமே வந்து எல்லாரும் குழந்தைய தூக்கின்னு ஓடுவாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் நோய் வந்துட்டு இருக்கும். இல்ல இவங்க கடவுளை வந்து கட்டி போட்டுட்டு இருக்காங்க. முன்னையும் இது மாதிரி தான் நடந்துச்சு. கடவுளை கட்டி போட்டா நம்மளுக்கு வந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும் இப்படின்னு சொன்னதும் அவன் எல்லாத்தையும் யோசிச்சு பாப்பா. ஈஸ்வரன் பூந்தோட்டம்னு சொன்னவங்க எல்லாருமே வந்து இறந்துட்டு இருப்பாங்க. இந்த கனகாவதியும் வந்து ஈஸ்வரன் பூந்தோட்டத்தை பத்தி இவன் கிட்ட கேட்டிருப்பா. நம்ம அவளை வந்து நம்பிட்டோமோன்ற மாதிரி இவன் யோசிப்பான். ஏன்னா வந்து இவ தான் வில்லியே, இவ தான் வந்து ராஜ்யத்துக்கு வரணும்னு அவங்க அண்ணனை உசுப்பேத்தி விட்டு இந்த காந்தாராக்கு அனுப்பிச்சு கொன்னு இருக்கா. இவங்க கிட்ட இருந்து நம்ம கடவுளை காப்பாத்தி எடுத்துட்டு வரணும்ன்ற மாதிரி இந்த பெருமை யோசிப்பான். இந்த சைடு வந்து சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்டே வந்து வீராப்பா இவ பேசிட்டு இருப்பா. அந்த காந்தாரா மக்களை கொல்லணும், என் ரத்தம்லாம் துடிக்குது, இந்த ஈஸ்வரன் பூந்தோட்டம் நம்மளுக்கு சொந்தமாகணுன்ற மாதிரி உங்க அப்பா பேசிட்டு இருக்கும் போது அதுக்கு நம்மளுக்கு இவங்களோட உதவி வேணும்ன்ற மாதிரி இவ சொல்லுவா. ஏன்னா வந்து இவ சின்ன வயசுல இவங்களோட தாய்ப்பாலை குடிச்சிருக்கா. இந்த பாங்காரால பிறக்கிற இந்த ராஜ்யத்தோட ரத்தமும் இந்த கடம்பர்களோட தாய்ப்பாலும் எல்லாமே விஷம் கலந்தது. இவங்கெல்லாம் கெட்டவங்கன்ற மாதிரி காமிப்பாங்க. ஏன்னா இவ வந்து இந்த கடம்பர்களை வச்சு கடவுளை கட்டுப்படுத்தி அந்த ஈஸ்வரன் பூந்தோட்டத்தை சொந்தமாக்கிக்கலான்னு யோசிப்பா. இந்த சைடு காந்தாரா மக்கள் போருக்கு போயிடுவாங்க. பயங்கரமா போர் நடந்துட்டு இருக்கும். இந்த கனகவதி வந்து அவங்க அப்பாவை வச்சு ஒரு ரிச்சுவல் நடத்திட்டு இருப்பா. அவங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு ஒரு சிப்பாய் வந்து சொன்னதும் பொழுது சாயிற வரைக்கும் அவங்கள தடுத்து நிறுத்துங்கன்ற மாதிரி இவ சொல்லுவா. இவங்க அப்பாவோட உடம்புல 3 தலைமுறைக்கான சக்தியை இறக்குவா. இவங்க தாத்தா விஜேந்திரா வந்து பயங்கரமானவன், ரொம்ப கேவலமா எல்லாரையும் கொலை பண்ணுவான். அவங்களோட ஆத்மாவை தான் இவன் உடம்புல வந்து இறக்குவா. இவன் உடம்புல இறக்கி இவனை கூப்பிட்டுட்டு போறப்ப கரெக்டா வந்து இந்த பெருமை வருவான். இவங்களை எவ்வளவு அடிச்சாலும் இவனால அடிக்க முடியாது. தூக்கி போட்டு இந்த ராஜசேகர் பந்தாடுவான். இந்த டைம்ல கரெக்டா வந்து அந்த மாயக்காரர் வருவாரு. இந்த ராஜசேகரை தடுத்து நிறுத்தி நீ இந்த வழியா போ, நீ வந்து அந்த பள்ளத்துல வந்து யாரும் இல்லாம கிடைச்ச, நீ யாருன்றது உனக்கு தெரியும்ன்ற மாதிரி அனுப்பிச்சு வைப்பாரு. இவனும் அதுக்குள்ள போவான். போனா சிவனை பார்ப்பான். என்ன இவ்வளோ நல்லா இருக்காரு சிவனுன்னு கையெடுத்து கும்பிட்டு திரும்பி பார்க்குறப்ப இங்கதான் வந்து பிரம்ம ராட்சசன் இருப்பான். பிரம்ம ராட்சசன் இவனை பார்த்ததுமே போட்டு பொழக்க ஆரம்பிச்சிருவான். இவன் வந்து அந்த பிரம்ம ராட்சசர் கிட்ட இருந்து தப்பிச்சு நிக்கிறப்ப சிவனோட வேல் பிடிச்சிருவாரு. அங்க இருக்க பாம்பையும் மேல ஏறும். கரெக்டா இவன் தான் சிவனுன்ற மாதிரி இந்த பிரம்ம ராட்சசர் கண்ணுக்கு தெரிஞ்சதும் கையெடுத்து கும்பிடுவாரு. அப்படியே வந்து வெளியில போர் நடந்துட்டு இருக்கும். பறந்து வருவான் இந்த பெருமி. நேரா வந்து இந்த ராஜா கிட்ட போறப்ப நடுவுல இந்த கனகவதி வந்து நிப்பா. முதல்ல என் மேல வந்து கைய வையி, நீ துரு பிடிச்ச சூலாயுதத்தை ஏந்திட்டா சிவனா நீ ஒரு பொம்பளை மேல கை வச்சிடுவேன்ற மாதிரி கேப்பா. ஓ நீ பாயிண்ட பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டுன்னு இவர் உடம்புல வந்து சக்தியை இறக்குவாரு. இவர் உடம்புல பார்வதி வந்த உடனே இவளை கொல்லத்துக்கு போவாங்க. நீ என்ன கொல்லத்துக்கு வரையான்ற மாதிரி இந்த கனகவதி வருவா. ஒரே அடி செத்து போயிடுவா. அடுத்து வந்து இந்த ராஜசேகர் தான் ஒரே குத்து, அப்படியே அவரும் க்ளோஸ் ஆயிடுவாரு ஆளு. அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவங்களை காமிப்பாங்க. இவங்க வந்து இந்த சாமி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல தான் வந்து இவர் ஓடி போய் அந்த குழிக்குள்ள விழுந்துருவாரு. அதோட வந்து இவர் மறைஞ்சிடுவாரு. அந்த குழியில இருந்து தான் வந்தாரு, அந்த குழிக்குள்ளேயே மறைஞ்சிடுவாரு. இப்ப அந்த குழி எங்க போச்சுன்ற மாதிரி இந்த சின்ன பையன் கேட்பான். அதுவும் ஒரு புராண கதைன்ற மாதிரி சொல்லுவாங்க.
சொல்லியிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் ஒரு பார்ட் வரும். அதில் வந்து இன்னும் ஒரு சில கதைகளை சொல்லுவாங்க போல். இந்த படம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.